இங்க பாருங்கம்மா, மாசம் காருக்கு ஆகிற செலவே லோடு கணக்குல இருக்கு. அத்தை, அவர்கிட்ட பணம் இருந்தா கேட்காமலே உதவி செய்வாரு. ஆனா கார் எல்லாம் இப்ப கடன்ல இருக்கு. அதுக்கான டியூ கட்ட தான் ஓடிட்டு இருக்காரு. அவர்கிட்ட இல்ல அத்தை. இப்ப இருக்கிற அவசர சூழ்நிலையை யோசிச்சு பேசணும். அதானே, உன் வீட்டுக்கு உன் தம்பிக்குன்னா எல்லாம் செய்வான். இந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு எதுவும் செய்ய மாட்டான். மா, இந்த பிரச்சனையே மனோஜாலதாமா வந்தது. எங்களால இந்த விஷயத்துல உதவ முடியாது. அவனா சம்பாரிச்சுதான் அந்த காசை கொடுக்கணும். அப்பதான் சம்பாதிக்கிற கஷ்டம் அவனுக்கு தெரியும். பா, எனக்காக யாரும் எந்த ஹெல்ப்பும் பண்ண வேண்டாம். பணத்தை நான் ரெடி பண்ணிட்டேன். என்னடா வெளில இருந்து ஒட்டி கேட்டு வரியா? பணத்தை எப்படிடா கொடுப்ப? பிசினஸ் சர்க்கிள் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டிருக்கேன்பா. 2 நாள்ல தரேன்னு சொல்லியிருக்காங்க. பணம் வந்துடும். டேய், இத முத்துவும் மீனாவும் குடுக்கறேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நான் நம்புவேன். ஆனா உன்னை எனக்கு இப்ப சூழ்நிலை மாறிடுச்சுமா. எனக்காக யாருக்கிட்டையும் கேட்க வேண்டாம். உன்னை நம்பி யாரு 5 லட்சம் ரூபாய் தரா? டேய், என்னை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத. எனக்கு ஹெல்ப் பண்றவங்களும் இருக்காங்க. எனக்கு கேரண்டியும் கொடுப்பாங்க. எனக்கு பணமும் வந்துடும். நீங்க யாரும் ஒத்த ரூபா கூட தர வேண்டாம். நான் பாத்துக்கிறேன். டேய், உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பணம் தராங்க, கேரண்டி தராங்கன்னா சொல்ற. ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைலாம் எங்களுக்கு தெரியல. நீ வேற ஏதாவது தில்லாலங்கடி வேலை பண்ணி பணத்தை ஏற்பாடு பண்ணலாம் நினைச்சிருந்தா அது இப்பவே எல்லாத்தையும் சொல்லிடு. ஏன்னா நீ எதுலயாவது மாட்டி உன்னை தூக்கி ஜெயில வச்சாங்கன்னு வையேன், உன்னை வெளில எடுக்கிறதுக்கெல்லாம் எங்களால அலைய முடியாது. டேய், ஏதோ ஒரு தடவை நடந்து போச்சுன்னா திரும்ப திரும்ப அதையே சொல்லாதடா. நான் எல்லாத்தையும் ப்ராப்பரா தான் பண்ணுவேன். போடா. பா, இவனோட ப்ராப்பர் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். இவனெல்லாம் நம்ப முடியாது. யாரையும் எதுலயும் மாட்டி விட மாட்டேன்னு சத்தியம் பண்ண சொல்லுங்க. என்ன சத்தியம் தானே? பண்றேன். என்னடா ரொம்ப கான்பிடென்ட்டா பேசுறான்? டேய், உன்னை நம்பலாமா? நீங்க உன்னை நம்பினாலும் சரி நம்மளனாலும் சரி, இப்ப அவன் சத்தியம் பண்ணியே ஆகணும். டேய், கை குடுறா. இப்ப சொல்லு, மனோஜ் ஆகிய நான் சொல்லு. மனோஜ் ஆகிய நான் இந்த குடும்பத்துல இருக்கிறவங்கள எந்த பிரச்சனையும் மாட்டி விட மாட்டேன். 5 லட்சம் பணத்தை சொல்லு. 5 லட்சம் பணத்தை முழுசா ரெடி பண்ண வேண்டியது என் பொறுப்பு. இது சத்தியம். போதுமா? என்ன ஏதோ பதவி இருக்கிற மாதிரி சொல்றாரு. பொறுப்பை ஏத்துக்கிட்டா சரிதான். சரி விடுறா, அவன் தான் கட்டுறேன்னு சொல்லிட்டானல்ல. அண்ணாஜே, பணத்தை நேர்மையா ரெடி பண்ணி முடிக்க பாரு. சரிப்பா. நல்ல வேலை மீனா, நம்ம பக்கம் வண்டி திரும்ப வரைக்கும் சந்தோஷம். டேய், ஒழுங்கா உண்மையை சொல்லு. உனக்கு யார் பணம் தராங்க? எப்படி ரெடி பண்ணுவ? அந்த பார்லர்காரி முகத்துல பணத்தை விட்டு எறியணும்.
ஏன்னா அதுக்கு கூட நான் லாய்க்கலன்னு என்ன நினைச்சிருவா. அம்மா பணம் வருமா? அது சக்திவேல் பாத்துப்பாரு. சக்தி வேலா? என் நியூமராலஜிஸ்ட்மா. பணம் வந்துட்டு அவரே சொல்லிட்டாரு. நீ கவலைப்படாம போமா. ஏதோ சொல்ற, பார்க்கலாம். கனகா இருக்க பயமே. ரோகிணி, உன் பணம் உனக்கு வரும். இந்தாங்க பால். அங்க வச்சிரு. என்ன பணம்? எதுக்கு எண்ணிட்டு இருக்கீங்க இப்போ? இது இந்த மாசம் டியூ கட்ட வேண்டிய பணம். அது எதுக்கு இன்னும் கட்டாம இருக்கீங்க? எப்படி மீனா கட்டுறது? அதான் சத்யா கல்யாணம் வருதுல, நம்ம தானே எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்கிறோம். கல்யாணம் பார்ட்டி ஊர்ல வச்சிருக்கிறோம். அட்லீஸ்ட் சத்யாக்கும் ரேகாக்கும் ட்ரெஸ் எடுக்கணும், தாலி வாங்கணும். ஆமாங்க, அதெல்லாம் பண்ணணும் தான். ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில மீனா, எப்பவுமே ஏதாவது ஒரு தேவை மாறி மாறி நமக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்காக நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் செய்யாம இருக்க முடியுமா என்ன? புரியுதுங்க. ஆனா இது நம்ம டியூ கட்ட வேண்டிய பணம் இல்ல. அதுக்குதான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன். பைனான்ஸ் ஷீட் இந்த ஒரு மாசம் மட்டும் விட்டுட்டு அடுத்த மாசம் கட்டுறேன்னு சொல்ல போறேன். சாரிங்க, எங்க குடும்பத்துக்காக நீங்க இவ்ளோ. என்ன மீனா பேசுற நீ? உங்க குடும்பம் எங்க குடும்பம் பிரிச்சு பேசுற? இதான் மீனா எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் அந்த மாதிரி நினைச்சா பண்றேன். அப்படி இல்லங்க மீனா, எனக்கு எதுவும் பிரச்சனை இல்ல. நான் அடுத்த மாசம் சேர்த்தே கட்டிக்கிறேன். நீ கவலை விடு. இது என்னங்க? 3 லட்சமாவது நம்ம ரெடி பண்ணணும்ல. நான் சொன்ன மாதிரி தாலி வாங்கணும், சாப்பாடு, டெக்கரேஷன், துணி வாங்குறது, இவ்வளவு செலவு இருக்குல்ல. எல்லாம் சேர்த்து ஒரு 3 லட்ச ரூபா தேவைப்படுது. அதான் நம்ம கணக்கு நோட்ல டீட்டெயிலா எழுதிட்டு இருக்கிறேன். ஏங்க, அம்மா 1 லட்சம் ரூபாய்க்கு சீட்டு போட்டிருக்காங்க. அந்த பணத்தையும் எடுத்துடலாம். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். பாவம் அத்தைக்கு இது கஷ்டம் கொடுத்துட்டு. இல்லங்க, அம்மா தான் சொன்னாங்க, எடுத்து உங்ககிட்ட கல்யாண செலவுக்கு கொடுக்கலான்னு சொன்னாங்க. சரி, அப்ப நம்ம கிட்ட ஒரு 50,000, அத்தை சீட்டு பணம் ஒரு 1 லட்சம், மொத்தம் 1,50,000 இருக்கு. மீதி பணத்துக்கு என்ன பண்றதுன்னு சீக்கிரமா யோசிக்கணும். கல்யாணம் நெருங்கிட்டு இருக்கு. இந்த அதை உள்ள வச்சிரு. வா பழம். என்ன சீரியஸா ஏதாவது டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? அதான் சத்யா கல்யாணம் வருதுல, அதான் பட்ஜெட் போட்டுட்டு இருக்கிறோம். டேய் முத்து, இத வச்சுக்கோ. எதுக்குடா? டேய் வச்சுக்கோடா, இதுல 1 லட்சம் ரூபா இருக்கு. கல்யாண செலவுக்கு வச்சுக்கோடா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம்டா, வைடா. டேய், மாசம் மாசம் நீ தான் டியூ கட்டிட்டு இருக்க. ஆல்ரெடி நம்ம வீட்டுக்காக உன் சேவிங்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்ட. அதனாலதான் சொல்றேன், இந்த பணத்தை வச்சுக்கோ. டேய், அதெல்லாம் எனக்கு பழகி போச்சுடா. நான் பாத்துக்கிறேன்டா. ஏற்கனவே உங்களுக்கு ஹோட்டல்ல நிறைய செலவு இருக்கும்ல, இந்த பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க. இல்ல முத்து, நீங்க நிறைய இந்த வீட்டுக்காக பண்ணிருக்கீங்க. இப்ப சத்யா மேரேஜ்க்கு கண்டிப்பா உங்களுக்கு பணம் தேவைப்படும்னு தெரியும். அதான் ஏதோ எங்களால முடிஞ்சது. ப்ளீஸ் வாங்கிக்கோங்க. பரவாயில்ல ஸ்ருதி, நாங்க பாத்துக்கிறோம். மீனா, என்னையும் உங்க சிஸ்டர் தானே சொல்வீங்க. அப்ப உங்க தம்பி மேரேஜ்க்கு நாங்க பண்ண கூடாதா? வாங்கிக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஸ்ருதி. நாங்களே மீதி பணத்துக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ரொம்ப நன்றி ரவி. அண்ணி, இதுல என்ன இருக்கு? முத்து மட்டும்தான் எல்லா செலவும் பாக்குறான். மனோஜ்னால அவனும் கடன்காரன் ஆயிட்டான். டே முத்து, இனிமே மாசம் மாசம் டியூ கட்டுறதுக்கு என்னால முடிஞ்ச பணத்தை நானும் கொடுக்கறேன். ஏய், அதெல்லாம் ஒண்ணும் வேணாண்டா ரவி. இந்த மனோஜால நான் தான் கடன் பட்டிருக்கேன். ஆனா நான் ஒன்னும் அவனுக்காக பண்ணல, அப்பாவுக்காக பண்றேன். என்னோட போட்டுண்டா. நீங்க 2 பேரும் உங்க பிசினஸ்ல முன்னேற பாருங்க, எனக்கு அது போதும். இல்ல முத்து, நாங்க ஆல்ரெடி அத பத்தி பேசி டிசைட் பண்ணிட்டோம். மாசம் மாசம் நாங்க ஒரு அமௌண்ட் டியூக்காக கொடுத்துருவோம். முத்து, இனி நீங்க மட்டும் தனியா கஷ்டப்பட வேண்டாம். நாங்களும் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்போம். மனோஜ் மாதிரி ஒரு அண்ணன் இருக்க இடத்துல உன்ன மாதிரி ஒரு தம்பியை கடவுள் கொடுத்துருக்கான் பாத்தியா? இது போதும்டா. எத்தனை பிரச்சனை வந்தாலும் நான் சமாளிச்சிருவேன்டா. டேய், என்னடா? சரி, புதன்கிழமை கல்யாணத்துக்கு கிளம்பணும். அதுக்கேற்ற மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கோங்க. சரிடா. அப்புறம் நீங்க கல்யாணத்துக்கு மொய்யெல்லாம் தனியா வைக்க வேணாம். டேய், அது எப்படிடா வைக்காம இருக்க முடியும்? அதான் 1 லட்ச ரூபா கொடுத்துட்டீங்களா, அப்புறம் என்னடா? ஆமா ரவி, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். இதுவே ரொம்ப பெரிய விஷயம். நீங்க கல்யாணத்துக்கு வந்தீங்கன்னா அதுவே போதும். அதெல்லாம் நான் ஸ்டாஃப் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். They will take care, no problem. கண்டிப்பா வந்துருவோம். சரிடா, நாங்க போய் தூங்குறோம். Bye. குட் நைட் அண்ணி. டீச்சர், குட் மார்னிங். வாங்கண்ணா, வாங்க மீனா. அண்ணே, எப்படி இருக்கீங்க? நீங்க இல்லாம கிளாஸ் கலகலப்பாவே இல்லனே. எங்கடா
டிராவல்ஸ் வேலை, சத்யா பிரச்சனை அதுன்னு போயிட்டே இருக்குடா. டீச்சர், ம்? ஒரு 2 நிமிஷம் நான் எல்லாத்தையும் பேசிக்கலாமா? பேசுங்கண்ணா. எல்லாருக்கும் ஒரு நல்ல நியூஸ் சொல்றோம். சத்யாக்கும் ரேகாக்கும் கல்யாணம் முடிவு பண்ணிருக்கோம். சூப்பர்ண்ணே. நல்ல விஷயம் முத்து. பொண்ணு வீட்டுல ஒப்புக்குన్నారా? அதெல்லாம் லேது சார். இன்னும் அவங்க வீட்டுல ஆப்போசிட்டா தான் இருக்கிறாங்க. நாங்க அவங்க சம்மதத்தோட தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சோம். ஆனா ரேகா அம்மா அப்பா சம்மதிக்கல. அதனால நாங்களே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். கல்யாணங்க ரெஜிஸ்டர் ஆபீஸ்லயா? இல்லடா, நம்ம பாட்டி ஊர்ல தான் கல்யாணத்தை நடத்தலாம்னு இருக்கிறோம். உங்க எல்லாரையும் முறைப்படி கல்யாணத்துக்கு கூப்பிடுறோம். வர முடிஞ்சா எல்லாரும் கண்டிப்பா வரணும். ஊர்ல வச்சிருக்கிறதுனால ஒருவேளை உங்க யாராலும் வர முடியலன்னா இங்கே ஒரு ரிசப்ஷன் கண்டிப்பா வைப்போம். அதுக்கு நீங்க எல்லாரும் வரணும். நீங்க எல்லாரும் வந்து வாழ்த்துனீங்கன்னா அதுவே எங்க சந்தோஷம் தான். கண்டிப்பா வர முத்து. ஓகேண்ணா. சரிங்க சார். நாங்களும் வர ட்ரை பண்றோம். சரிங்க சார். சரிங்க, உட்காருங்க. இதுக்கு முன்னாடி நம்ம போயட்ரிய பத்தி பார்த்தோம்ல. இன்னைக்கு நீங்க எல்லாரும் கவிதை தான் சொல்ல போறீங்க. அதுவும் இங்கிலீஷ்ல தான் சொல்லணும். சரியா போச்சு. இங்கிலீஷ்ல இங்க பேசுறதுக்கே வர மாட்டேங்குது. இதுல கவிதை வேற சொல்லுமாக்கா? உங்களுக்கு தான் கண்ணதாசன் பாட்டெல்லாம் நிறைய தெரியுமே. அடிக்கடி கவிதையெல்லாம் சொல்வீங்க. மீனா, அது தமிழ்ல என்ன வேணாலும் சொல்லலாம். அதுவும் இல்லாம நான் சொல்றதெல்லாம் கவிதை நீ நம்பிடுவ. மத்தவங்க நம்பணும்ல. முருகன், நீங்க சொல்லுங்க. கவிதைக்கான டாபிக் லவ் தான். என்னையா சொல்றீங்க? எனக்கு எதுவும் வராது. அதுவும் லவ்னா இன்னும் கஷ்டம். நான் கடைசியா சொல்றேனே மேம். சரி, ஓகே. முத்தண்ணா, நீங்க சொல்லுங்க. நானா? கவிதை இங்கிலீஷ்ல. நீங்க மீனாவை எவ்வளவு லவ் பண்றீங்கன்னு எங்க எல்லாருக்கும் தெரியும். ஸ்வேதா, கம் ஆன், டெல் மீ. ஆமாண்ணே, பல காதலை சேர்த்து வச்சிருக்கீங்க. உங்களுக்கு காதலோட அருமை தெரியாதா? மீனாவை பாக்கும்போது உங்களுக்கு என்ன கவிதை தோணுதோ சொல்லுங்க. கம் ஆன், டெல் மீ. டீச்சர், இது இவங்களோடது அப்படின்னு சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன வார்த்தை? பிலாங்ஸ். The moon belongs to sky. Meena belongs to my heart. Wow. Thank you. Thank you. Thank you. சூப்பர் முத்து. இங்கிலீஷ் வராது, நீங்க நல்லாவே பேசுறீங்க. மீனாவை பார்க்கும்போது மனசுல என்ன தோணுதோ அப்படியே சொன்னேன். நிலா வானத்துக்கு சொந்தம், மீனா என் இதயத்துக்கு சொந்தம். அவ்வளவுதான் சார். Well said. மீனா, இப்ப நீங்க சொல்லுங்க. You drive car in road, but you drive my heart forever. You are my real hero. வாவ். அண்ணே, உங்களோட சிஸ்டர் சூப்பரா சொல்றாங்கண்ணே. இல்ல? வெரி நைஸ் மீனா. Thank you. மிஸ்ரா, நெக்ஸ்ட் நீங்க சொல்லுங்க. முன்னாடி வந்து சொல்லவா? ஓகே, கம். ஏன் என்னைய பாக்குறீங்க? சொல்லுங்க. உங்க லைஃப்லயும் லவ் இருந்திருக்கும்ல? இருக்கு. அப்ப சொல்லுங்க. அவங்கள நினைச்சு சொல்லுங்க. She is kind. She is beautiful. She is a gorgeous woman. Her name is Sweta. I love you, Sweta. என்ன மீனா, கவிதையை சொல்ல சொன்னா லவ் சொல்லிட்டாரு. அண்ணே, இதுக்குதான் அந்த மேம வர்ணிச்சாரா? கிளாஸ் ஓவர். நாளைக்கு பார்க்கலாம். மீனா, மீனா கூட போ. ஸ்வேதா, சார். என்ன முத்து, ஸ்வேதா கோச்சிக்கிட்டாங்களா? இன்னும் ஜாலியா வசர போறாங்க. நான் சொன்னது உங்களுக்கு பிடிக்கலையா? ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? சார், நீங்க லவ் சொன்னது தப்பு இல்ல சார்.
ஆனா சொல்ற இடமா சார் இது? இல்ல பட்டுன்னு தோணுச்சு. அதானே, லவ்னு வந்துட்டா அறிவு வேலை செய்யாம போயிடும்ல சார். மனசுல பட்டுச்சு முத்து, சொல்லிட்டேன். புரியுது சார். அது நீங்க தனியா பார்த்து சொல்லிருக்கலாம் சார். எல்லாரும் முடியும் சொன்னீங்கன்னா அந்த பொண்ணுக்கு என்ன சார் சொல்ல தோணும்? சங்கடமா இருக்காதா சார்? தப்புதான் இல்ல. இப்ப என்ன பண்றது? நான் போய் சாரி சொல்லட்டுமா? சார் அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் சார். இப்போதைக்கு நீங்க சொன்னதே போதும் சார். முதல்ல ஸ்வேதா மனசுல என்ன இருக்குன்றது தெரிஞ்சுக்க வேணாமா? அத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? சார் முதல்ல நாங்க தெரிஞ்சுக்கிறோம், அப்புறமா பேசி பாக்குறோம். இதுக்கு மேல நீங்க கொஞ்சம் அவளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சரிங்க முத்து. நான் வரேன். பாத்தீங்களானே, ஒரு லவ் ட்ராக் போய்கிட்டு இருக்கு நமக்கு தெரியாம. முருகா, நீங்க லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ண? நான் பாத்துக்கிறேன் பாட்டி. என்ன மச மசம் வர, சீக்கிரம் போ. நாச்சியாரம்மா, கல்யாண வேலை எல்லாம் சிறப்பா நடக்குது போல. யாரோ வீட்டு 2 பிள்ளைங்களுக்கு இவ்ளோ பண்றீங்களே. யாரோ வீட்டு பிள்ளைங்க இல்லடி, அவங்களும் என் பேர பசங்க தான். சரி சரி, நீங்க போய் முதல்ல வேலையை பாருங்க. பாட்டி, நாங்க கூட சிம்பிளா பண்ணலாம்னு பார்த்தோம். ஆனா நீங்க இவ்ளோ பெரிய ஏற்பாடு பண்ணிட்டீங்களே. ஆமாமா, ரொம்ப நன்றிமா. என்ன நீ இதுக்கெல்லாம் போய் நன்றி சொல்லிக்கிட்டு? இது நம்ம குடும்பத்துல நடக்கிற கல்யாணம். இன்னும் பெருசா மண்டபத்துல வச்சு பண்ணிருக்க வேண்டியது. இருக்கிற பிரச்சனை எல்லாம் இவ்வளவுதான் பண்ண முடிஞ்சது. என் பையன் கல்யாணம் இப்படி ஒரு சூழ்நிலையில நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லம்மா. அத பத்தி ஒன்னும் கவலைப்படாதீங்க, எல்லாம் போக போக சரியாயிடும். நன்றி பாட்டி. அம்மா வணக்கம்மா. வணக்கம். வாங்க வாங்க வாங்க. நீங்க லிஸ்ட்ல சொன்ன பொருள் எல்லாத்தையும் வாங்கி வச்சிட்டேன். சிறப்பா பண்ணிடலாம். உள்ள சரிங்கம்மா. பாட்டி, அத்தை மாமா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க. முத்து, என்னடா முன்னாடியே வந்துட்டியா? ஆமா, கல்யாண வேலையில யார் பாக்குறது? சரி சரி போய் வேலை பாரு. சரி சரி, பேசிக்கோறேன். வா வா, பாத்து வா. எவ்வளவு சொன்னாலும் பேசுறான் பாருங்க. வாங்கண்ணே. பாட்டி, ஜமக்கால தங்க வரீங்க? டேய், உள்ள கொண்டு போய் வேடி. நான் பாத்துக்கிறேன். சாம்பார் அடி பிடிக்க கட்டி விடு. எப்படிப்பா இருக்க? வாங்க. நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கிறமா. நான் நல்லா இருக்கிற மாதிரி நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். ஆனா முன்ன மாதிரி அடிக்கடி நீ வரவே மாட்டேங்கிறியே. என்னமா பண்றது, வரணும் தான் நினைக்கிறேன். அடிக்கடி கூட புறத்துல வந்துட்டே இருக்குதே. என்ன விஜயா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் அத்தை. பரவாயில்லையே, நீ ஏன் வந்திருக்க? அதிசயமா தான் இருக்கு. ஏன் அத்தை, நான் என்ன புதுசாவா இங்க வரேன்? ஆமா. எல்லாத்தையும் விட இவதான் இந்த கல்யாணத்துக்கு வரணும்னு ஆசுவாசப்படுத்திட்டு இருந்தா. ஓஹோ, சம்மந்தி விட்டு கல்யாணத்துல அவ்வளவு அக்கறையா? பாட்டி, வாடா. கல்யாண ஏற்பாடுலாம் பயங்கரமா இருக்கு பாட்டி. கல்யாண ஏற்பாடுன்னா என்ன சும்மாவா? ஏண்டா நேத்தே எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்க வேண்டாம்? பாட்டி, அங்க இருக்கிற வேலை முடிச்சு வரணுமா? அதுதான் இங்க மீனாவை முதல்ல அனுப்பி வச்சேன். சரி சரி, வாங்க எல்லாம் உள்ள போலாம். வாங்க போலாம். வாங்க. ஆமா, மனோஜ் வரலையா? அவனுக்கு நிறைய வேலை இருக்குன்னு ஏதோ ஆபீஸ் வேலையா போயிருக்க. வீட்டுல நடக்கிற கல்யாணத்துக்கு வராம அப்படி என்னப்பா வேலை? பாட்டி, அவன் இப்ப சாதாரண மனோஜ் கிடையாது, பொப்பரப்பா மனோஜ். என்ன சொன்ன? அதெல்லாம் நான் அப்புறமா விவரமா சொல்றேன். சத்தியம் எங்க இருக்கான்? அத உள்ள ரெடி ஆயிட்டு இருக்கான். படா போலாம். சரி பாட்டி, நான் எல்லாருக்கும் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். நான் வேற யாரையாவது கொண்டு வர சொல்றேன், நீ போய் கல்யாணம் பண்ண ரெடி பண்ணு. சரி பாட்டி, வாங்க ஸ்ருதி. இன்னைக்கு நல்ல விசேஷ நாள். நானு இப்ப என் மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கேன். பார்த்தா இங்க ஒரு கல்யாணம் நடக்குது. என்ன வேணும் உனக்கு? உன் பொண்ணோட கல்யாணம் தான். இன்னும் 2 மணி நேரத்துல உன் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகுது. உனக்கு பார்க்கணும்னு ஆசை இருந்தா வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போ. நான் உனக்கு அட்ரஸ் அனுப்பி வைக்கிறேன், சரியா? வந்துரு.